பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசனங்களின் புத்தகத்தில் வாசித்தால் தீரு சீதோனை பற்றியதான பல தீர்க்கதரிசன வார்த்தைகளை நாமால் அறிந்து கொள்ள In முடியும். the Old Testament, when we read about the prophecies of Tyre and Sidon, we can understand what happened during that time. அப்படிப்பட்டதான தீரு சீதோன் பட்டணங்களுக்கு இயேசு கிறிஸ்து அந்த திசைகளுக்கு அவர் போனார். And to such a place as Tyre and Sidon, Jesus Christ had gone to minister. அதாவது அந்த இடத்துல இருந்ததான ஜனங்கள் உண்மையான ஜீவனுள்ள தேவனை அறிந்ததாக ஒரு எந்த விதமான காரியமும் தெரியவில்லை. As far as the Bible is concerned, there is no such incident which says that the people of Tyre and Sidon were willing to accept the ways of God. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். In verse 22 we read, and behold, a woman of Canaan came out of the same coast and cried unto him, saying, have mercy on me, O Lord, thou son of David, my daughter is grievously vexed with the devil. இப்படிப்பட்டதான அந்த இடத்துக்கு, அதாவது இந்த இடத்துக்கு வந்தபோது அங்கு ஒரு ஸ்திரீயை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது வேற ஜனங்கள் யாரும் அங்கிருந்து வந்ததாக இந்த சம்பவத்திலே சொல்லப்படவில்லை. And in this instant we can only see that one particular woman had come to Jesus, because there is no other mention about this incident in the Bible. மற்ற யாரும் அங்கு வரவில்லை. Nobody else had come there. இந்த ஸ்திரீ மாத்திரம் தான் வந்தாள். Only this woman had come. அவள் எங்கு இயேசு இருக்கிறாரோ அந்த இடத்தை தேடி இயேசுவை சந்திப்பதற்காக அவள் புறப்பட்டு வந்தாள். She had come in search of Jesus, to find Jesus and meet him. அவளுடைய பிரச்சனையெல்லாம் தன் மகள் அதிகமாக வேதனைப்படுகிறார், பிசாசினால் வேதனைப்படுகிறார், ஆகவே தனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும், இயேசு உதவ வேண்டும் என்று சொல்லி இயேசு இருக்கிற இடத்திற்கு இயேசுவை தேடி அவள் வந்தாள். Her only problem was that her daughter was grievously vexed with the devil, and because of that she wanted help from Jesus so that her daughter will be delivered. இந்த ஸ்திரீயோ இருதயத்திலே விசுவாசம் உள்ளதான ஸ்திரீ. But this woman was a woman who believed in her heart. எப்படி இந்த ஸ்திரீக்குள்ளாக விசுவாசம் வந்தது அது நமக்கு தெரியவில்லை. We do not know how this woman was so full of faith. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருந்தா இன்னைக்கு இருக்கிறதான நபர்கள் நிச்சயமா என்ன பண்ண மாட்டாங்க, ஆண்டவரே நம்மகிட்ட பேசல, திரும்பி போயிடுவாங்க, முதல் நிலைமையிலே திரும்பி போயிடுவாங்க. In these days, if you would see anybody with such a problem as her, definitely if Jesus had spoken to them like this, then they would have walked away saying, God himself doesn't want to speak to us, why should we stand here? ஆகவே ஆனா இந்த ஸ்திரீயை பார்க்கும்போது இருதயத்தில் விசுவாசம் இருக்கிறவங்க அவ்வளவு சீக்கிரமா டிஸ்கரேஜ் ஆக மாட்டாங்க. But those with real faith in their heart will not lose their faith or will not get discouraged very quickly. விடவில்லை. She did not leave. 25வது வசனம் சொல்லுகிறது, அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். In verse 25 it says, then came she and worshipped him, saying, Lord, help me. அதாவது லார்ட் என்று சொல்லும்போது அந்த இடத்துல அடோனாய், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவருக்கு முன்பதாக பணிந்து அவளை வேண்டிக் கொண்டாள், உதவி செய்யும் என்று பணிந்து கொண்டாள். In verse 25 she says Lord, which means Adonai, Lord help me. She comes there and submits herself to Jesus and asks him to help her. எனக்கு உதவி செய்யும். அதாவது இயேசு இதுவரைக்கும் எந்த விதமான பதிலும் சொல்லவில்லை, ஆனாலும் வந்து அவரை விடுவதாக இல்லை, வந்து எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று இயேசுவை வேண்டிக் கொண்டாள். Though Jesus Christ had not told her a single reply, she still comes and asks Jesus to help her. அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். But he answered and said, it is not meet to take the children's bread and to cast it to dogs. அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளுடைய அப்பம், இது சுகம் என்பது தெய்வீக சுகம் என்பது பிள்ளைகளினுடைய அப்பம், அதை எடுத்து நான் நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல. That is when Jesus says healing is children's bread and it is not right for me to take the children's bread and cast it to dogs. இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கேட்ட பிறகு அவளுடைய பதிலை பாருங்க. அடுத்த வசனம் 27வது வசனம், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்கள் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே. And after having listened to the reply of Jesus, she says, truth Lord, yet the dogs eat of the crumbs which fall from their master's table. எப்படிப்பட்டதான ஒரு வார்த்தை. Look at the response that woman made. ஆண்டவர் சொல்லிட்டார், எனக்கு வல்லமை இருக்கிறது, ஆனா உனக்கு தகுதி இல்ல. Here in this instant we see that Jesus Christ says, I have power to heal, but you are not eligible for the healing. நீ சுகத்தை பெற்றுக்கொள்ள தகுதி உனக்கு இல்ல. You are not eligible for the healing. அப்படி சொன்ன பிறகு அவர் சொல்ல, ஆமா ஆண்டவரே எனக்கு தகுதி இல்லதான். And even after Jesus tells that she is not eligible, she says, yes Lord, it's true. அடுத்து அவள் சொன்ன வார்த்தை பா, எஜமான் மேஜையிலிருந்து விழுகிறதான துணிக்கைகளை தின்னுமே. அப்படியானால் அவரை எஜமான் என்று அழைத்தார். But then she says, even though I'm not the children, I am the dogs eat of the crumbs which fall from the master's table, which means she was referring to Jesus as her master. அதிலிருந்து வருகிறதான அந்த துணிக்கைகள் விழுந்தால் போதும் ஆண்டவரே, அது என்னுடைய பிள்ளைக்கு அது போதுமானது. It is enough if the crumbs fall from your table, Lord, that is enough to heal my daughter. இயேசுவை அவள் விடுவதாக இல்லை. So she was not
ready to let go of Jesus. முதலாவது அவளுக்கு இருந்ததான தடை இயேசு ஒரு பதிலும் சொல்லவில்லை, அதையும் அவள் பொருட்படுத்தவில்லை. The first obstacle was when Jesus did not reply her a single word. Even then she did not leave. அதையும் தாண்டி போனாள். She crossed that level and went. விசுவாசமானது அந்த அமைதல், இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதலையும் தாண்டி போயிற்று. Faith crosses the word of Jesus as well. ஆண்டவருடைய அமைதியையும் தாண்டி போனாள். Cross the silence of Jesus. அடுத்ததாக சீஷர்கள் அனுப்பிவிடும் என்று சொல்லுகிறாள், அதையும் தாண்டி போனாள். Next it crossed the words which the disciples asked told Jesus to send her away. மூன்றாவதாக இயேசு சொன்னதான வார்த்தைகள் இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் அனுப்பப்பட்டானே அல்லாம உங்களுக்காக அல்ல என்பதை அதையும் சொன்ன, அதையும் அவள் தாண்டி போனாள். Thirdly, even after Jesus said I am not sent but unto the lost house of the sheep of Israel, even then she persuaded. அதற்கு பிறகு ஆண்டவர் சொன்னார், நீ தகுதி இல்லை உனக்குன்னு சொன்ன பிறகு அதையும் தாண்டி அவள் செல்ல வேண்டியிருந்தது. And even after Jesus called her not eligible to receive the children's bread, she still persuaded. 28வது வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவளுடைய மகள் ஆரோக்கியமானாள். And in verse 20th it says, then Jesus answered and said unto her, O woman, great is thy faith, be it unto thee even as thou wilt. And her daughter was made whole from that very hour. அப்படிப்பட்டவங்க தான் பெற்றுக்கொள்ள முடியும். These kind of people are the ones who can receive. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் நம்முடைய விசுவாசத்தை நீதியாக எண்ணுகிறார். And these kind of people are the ones whose faith is considered unto righteousness. அதுதான் ஆண்டவருடைய அன்பை நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அடுத்த வசனத்துல பாருங்க, இயேசு அவிடம் விட்டு புறப்பட்டு போனார். கலிலேயா கடல் அருகே ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். And in verse 29 and it says, and Jesus departed from thence and came nigh unto the sea of Galilee. அப்படி அந்த சம்பவத்துல நம்ம பார்க்கும்போது இயேசு அந்த இடத்துக்கு வந்ததே இந்த ஒரு பெண்ணுக்காக தான். So in this instant we can understand that the very reason that Jesus Christ came there was for this woman. ஏனா இயேசு அதுக்கு முன்பதாக நம்ம பார்க்கிறோம், கெனசரேத் என்கிறதான இடத்திலிருந்து தீரு சீதோன் திசைகளுக்கு இயேசு போனார். So because in the previous verses when we see that Jesus Christ had come to a place called கெனசரேத்திலிருந்து தீரு சீதோன் பட்டணங்களுக்கு போனார். From a place called Gennesaret he had traveled to Tyre and Sidon, and there he meets this woman. அங்கு பார்க்கும்போது இந்த ஒரு ஸ்திரீ மாத்திரம் தான் அந்த தீரு சீதோன் பட்டணங்கள் அந்த திசையிலிருந்து ஒரே ஒரு ஸ்திரீ தான் அவரை சந்திக்க அங்கு வந்திருந்தாள். And there in the course of Tyre and Sidon only one woman had come to meet Jesus, and after this he leaves to a different. அவளுக்கு சுகம் கிடைத்த பிறகு and after she received the healing அவர் அந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போய் விட்டார். he leaves that place and goes to another place. அப்படியானால் இந்த ஒரு ஸ்திரீனுடைய விசுவாசம் இவளுக்காகவே நான் நினைக்கிறேன், அவளுக்காகவே தான் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அந்த இடத்துக்கு சென்றிருக்கிறார். So I'm assuming, I think that Jesus Christ had gone there only for this woman. வேற யாரும் அந்த தீரு சீதோன் பட்டணங்களிலிருந்து இயேசுவின் இடத்திலிருந்து வந்து அந்த நாளிலே சுகத்தை பெற்றுக்கொண்டதை போல வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை. Because the Bible does not mention of any other people or any other person receiving healing from Jesus on that day. அவள் ஒரு நபருக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அங்கே அனுப்பி இருக்கிறார். So for that one woman God the Father had sent Jesus Christ. ஆகவே விசுவாசம் என்பது நம்முடைய விசுவாசம் தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதான விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கிறது. நம்முடைய இருதயத்திலே நாம் விசுவாசித்து வாயினாலே நாம் அறிக்கை செய்யும்போது நாம் பெற்றுக்கொள்கிறோம். Therefore when we believe in our heart and confess with our mouth, then we will receive impossible things.